ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி குக்கிங். இன்றைக்கி நம்ம சப்பாத்தி பூரிக்கு சைட் டிஷ்ஷாக கேப்சிகம் பொட்டேட்டோ கிரேவி எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். கேப்சிகம் பொட்டேட்டோ கிரேவிக்கு மசாலா அரைச்சி சேர்க்க போகிறோம். அதுக்கு வாணலில் 1/2 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம், 6 முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம், ஒரு கைப்பிடி நிலக்கடலையை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ண இந்த மசாலாவை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதனோடவே 2 ஸ்பூன் திருகின தேங்காய் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். கடாய் ஹீட் ஆனதும் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். வாசனைக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஃப்ரை ஆனதும் 1 கப் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். ஒரு பச்சை மிளகாவை கீரி இதில் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. 2 தக்காளியை நல்லா அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். 3 குடமிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி 2 மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம். 2 மினிட்ஸ் ஆகிடுச்சுன்னா லெட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். வேக வச்ச உருளைக்கிழங்கை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அரைச்சி வச்ச மசாலாவையும் இதில் சேர்த்துக்கலாம். கலருக்காக 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணான்னா விட்டுருங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். போதுமான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. 5 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். ஒரு ஸ்பூன் கசூரி மீத்தியை கையால் நல்லா க்ரஷ் பண்ணி இதனோட ஆட் பண்ணிக்கோங்க. கேப்சிகம் பொட்டேட்டோ கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தி பூரிக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த கிரேவியை செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டெய்லி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.